டெல்லியில் தேசிய வாக்காளர் தினமான இன்று சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஃபிட் இண்டியா சண்டே ஜோன் சைக்கிள் நிகழ்வில் உற்சாகமாக பங்கேற்றனர். சைக்கிள் ஓட்டி ஆரோக்கியமான வாழ்க்கை முறை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சி மக்களை தினசரி உடற்பயிற்சி செய்ய தூண்டி அதை அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பர்னிச்சர் ஷோரூம் தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவரை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். ஹைதராபாத் நம்பள்ளி பகுதியில் பர்னிச்சர் ஷோரூம் அமைந்துள்ள கட்டிடத்தில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. 5 பேர் வரை தீயில் சிக்கியதாக கூறப்படும் நிலையில் 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் ஒருவரை மீட்புக் குழுவினர் இன்று காலை மீட்டனர். தீப்பற்றிய கட்டிடத்திலிருந்து கரும்புகை வெளியேறி வரும் நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அமெரிக்கா ஈரானை நோக்கி மாபெரும் கடற்படையை அனுப்பி வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிர்ச்சிகர தகவலை தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பங்கேற்று திரும்பிய அவர் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது இதை தெரிவித்தார். தேவைப்பட்டால் பயன்படுத்துவதற்காக பல கப்பல்கள் ஈரானை நோக்கி செல்வதாகவும் ஒருவேளை அவை பயன்படுத்தப்படாமல் போகவும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். USS ஆப்ரஹாம் லிங்கன் உட்பட 3 போர் கப்பல்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து செல்வதாக கப்பல் கண்காணிப்பு தரவுகளில் கூறப்படுகிறது. மேலும் USS ஜார்ஜ் H.W. புஷ் ஐரோப்பாவை நோக்கி பயணிப்பதாகவும் கூறப்படுகிறது. போர் வேண்டாம் என்றாலும் ஈரானை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 25% வரி விரைவில் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் ஈரானின் புரட்சி காவல்படை தளபதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் முழுமையான போருக்கு தயார் என தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா நடத்திய தாக்குதலில் யுக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் பல கார்கள் தீப்பிடித்து எரிந்தன. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 காயமடைந்துள்ளதாக கீவ் மேயர் தெரிவித்துள்ளார். தாக்குதலால் ரோஷன் சாக்லேட் தொழிற்சாலையும் சேதமடைந்தது. இதே நேரத்தில் யுக்ரைன் விமானப்படை தகவலின்படி 375 ட்ரோன்கள் மற்றும் 21 ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதியை குறைத்ததால் இந்தியா மீதான 25% வரியை ட்ரம்ப் திரும்ப பெற வாய்ப்புள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதாக கூறி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிபர் ட்ரம்ப் 50% வரி விதித்தார். இந்நிலையில் ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை இந்தியா தற்போது கணிசமாக குறைத்துள்ளதாகவும் இதனால் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்படலாம் என்றும் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியுள்ளார். யுக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக அபுதாபியில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்ததாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஏறத்தாழ 4 ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சி எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அபுதாபியில் 2 நாட்கள் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் யுக்ரைன், ரஷ்யா மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். 4 ஆண்டுகளில் முதல் முறையாக முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஏற்பாடு செய்ததை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்றுள்ளார். வெனிசுலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க ராணுவம் சிறைபிடித்த போது வெறும் 15 நிமிடங்கள் மட்டுமே அவகாசம் அளித்த வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் 15 நிமிடங்களில் முடிவெடுக்காவிட்டால் வெனிசுலா அமைச்சர்களை கொலை செய்து விடுவதாக அமெரிக்க ராணுவம் மிரட்டியதும் பதிவாகியுள்ளது. மேலும் நாட்டின் அரசியல் அதிகாரத்தை காப்பது மட்டுமே தலையாய நோக்கம் என அதற்கு டெல்சி பதிலளித்ததும் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. ஆர்டெமிஸ் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் நிலவுக்கு செல்லும் நாசா விண்வெளி வீரர்களை
தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டனர். இந்த திட்டத்தின்படி 4 விண்வெளி வீரர்கள் புவியிலிருந்து கண்ணுக்கு புலனாகக்கூடிய நிலவின் எல்லை பகுதிக்கு செல்கின்றனர். அங்கிருந்து புவியை ஏறத்தாழ 10 முறை விண்கலம் வாயிலாக அவர்கள் சுற்றி வரவுள்ளனர். இதற்கான தேதி இன்னமும் இறுதிப்படுத்தப்படாத சூழலில் நிலவில் நிலவும் தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்ப விண்வெளி வீரர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் விதத்தில் தனிமைப்படுத்திக் கொண்டனர். 50 ஆண்டுகளுக்கு முன் 1972 அப்போலோ விண்கலம் மூலம் மனிதர்கள் நிலவுக்கு சென்றது நினைவு கூறத்தக்கது. அல்பேனிய அரசுக்கு எதிராக பிரதமர் அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிய போராட்டக்காரர்களை போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர். ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய துணை பிரதமர் பதவி விலக கோரி தலைநகர் டிரானாவில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தினர். தண்ணீரை பீச்சி அடித்தும் போராட்டக்காரர்களை விரட்டி அடித்தனர். நடிகர் மாதவன் சரிதா தம்பதியும் நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதியும் சந்தித்திருக்கின்றனர். இந்த புகைப்படத்தை நடிகை நயன்தாரா சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்கிறார். அதில் எல்லா நல்ல விஷயங்களும் ஒன்றாக அமைந்த ஜோடி என்றால் அது மாதவன் சரிதா ஜோடிதான் என்று புகழ்ந்திருக்கின்றனர். கேரளாவில் நடைபெற்ற இலக்கிய திருவிழாவில் இயக்குனர் ப. ரஞ்சித்தும் நடிகர் பிரகாஷ் ராஜும் ஒன்றாக கலந்து கொண்டனர். சமூக மாற்றத்திற்கான கருவியாக செயல்பட வேண்டிய பொறுப்பும் கலைக்கு உள்ளது என இருவரும் பேசினர். இது எழுத்தாளர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்தது. நடிகர் விக்ரம் பிரபுவோட சிறை திரைப்படம் நல்லா இருக்குன்னு கிரிக்கெட்டர் தினேஷ் கார்த்திக் தெரிவிச்சிருக்காரு. தன்னோட எக்ஸ் தளத்தில் போஸ்ட் போட்ட அவர் சிறைப்படத்தில் காதல் கதை தத்ரூபமாக இருக்குன்னு இயக்குனர் நிறைய உழைப்பை போட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இறுதியா விக்ரம் பிரபு உள்ளிட்ட நடிகர்களுக்கும் படக்குழுவினருக்கும் தினேஷ் கார்த்திக் தன்னோட வாழ்த்தையும் தெரிவிச்சிருக்காரு.